வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடி அதன் பிற்பாடு நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சிறிய செய்தியை கேட்டு அதற்கு பிற்பாடு நாம் ஜெபிக்கலாம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான பாடல் ஒன்றை நாம் கேட்டோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது என்று. ஆம், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாமல் உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற, பேசிக்கொண்டிருக்கிற நாம் என்ன சொல்லணுமா? கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இதுதான் விசுவாச வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு சோதனை காலத்திலே நாம் இப்போ கடந்த 5 மாதங்களாக முடக்கப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை கைவிட மாட்டேன். நாம என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாட்டில் அண்ணன் ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு சர்வதேச சுவிசேஷகராக இருந்து இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிற அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள் எந்த ஒரு மேடையிலும், ஒவ்வொரு மேடையிலும் அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்க முன்பாக அவர் இயேசு கைவிட மாட்டார் என்ற வார்த்தையை சொல்லி, இயேசு கைவிட மாட்டார் என்ற பல்லவியை ஒரு தடவைக்கு பல தடவை பாடுவார். பல மொழிகளில் பாடுவார். தமிழில் பாடுவார், ஆங்கிலத்தில் பாடுவார், மலையாளத்தில் பாடுவார், தெலுங்கில் பாடுவார், இந்தியில் பாடுவார். அதற்கு பிறகுதான் அவர் பிரசங்கத்தை ஆரம்பிப்பார். இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த ஒருவரும் அவரால் கைவிடப்படுவதே இல்லை. யாரும் அவரால் கைவிடப்பட்டு போனவர்களும் இல்லை. இந்த நாட்களில் அந்த வார்த்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இந்த உலகத்திலே நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஏதோ இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிற காலத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கிற கடைசி நிமிடம் வரை இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் ஏன் கைவிட மாட்டார்? உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக நம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார், ஆகவே அவர் உன்னை கைவிட மாட்டார். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருப்பார், ஆகவே அவர் உன்னை கைவிட மாட்டார். வாக்களித்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயம் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். வேதாகமம் முழுவதும் வாசித்து பாருங்கள். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, யோசுவாவுக்கு, தாவீதுக்கு, யோசேப்புக்கு, இன்னும் பல பக்தர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு வேதாகமம் முழுவதிலும் ஆண்டவர் இந்த பிராமிஸை தந்திருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அந்த பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன், மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். அவர் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். அவர்களை எல்லாம் கைவிடாமல் எப்படி நடத்தி கொண்டு வந்தாரோ அப்படியே அவர் உங்களையும் கைவிட மாட்டார். அவர் ஏன் நம்மை கைவிட மாட்டாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் ஏன் உங்களை என்னை கைவிட மாட்டாரா? அவர் இரக்கமுள்ள தேவன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன். சங்கீத புஸ்தகங்களில் அடிக்கடி நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று. ஆமென். எரேமியாவின் புலம்பல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை.
பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் இரக்கமுள்ள தேவன். திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நகரத்தை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். லாசருவின் கல்லறைக்கு முன்பாக இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். 1971ஆம் ஆண்டு முதலாக ஒரு ஏழ்மையிலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் நாங்கள் இருந்தாலும் இந்து மதத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாயிருந்தோம். எல்லா தெய்வங்களும் எங்களை கைவிட்டது, எல்லா மனிதர்களும் எங்களை கைவிட்டார்கள், சொந்தங்கள் எல்லாம் எங்களை கைவிட்டது. இனி இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவதே மேல் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் என்னுடைய தாயாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். இப்பொழுது எங்கள் குடும்பத்திலே 2வது தலைமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, 2வது தலைமுறை இல்லை, 3வது தலைமுறை கூட வந்துவிட்டது. கடந்த 50 வருடங்களாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து வருகிறோம். இந்த உலகத்திலே எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். இந்த நிமிடம் வரை இயேசு கிறிஸ்து எங்களை கைவிடாமல் அவர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் குறித்த காலத்தில் நிறைவேற்றி இன்றளவும் எங்களை அவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். சரி, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? ஒரு 4 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வாசிக்கும். கர்த்தரை தேடுகிறவர்கள் யார்? அவர்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேட, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் வாழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய முகத்தை தேடல், ஆண்டவரை தேடல். தானியேல் வாசிக்கிறோம், தானியேல் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கர்த்தரை தேடினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? இந்த உபத்திரவு காலத்துல, இந்த சோதனை காலத்துல அதிகமாய் ஆண்டவரை தேடல், அதிகமாய் ஜெபிக்கணும், அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும், அதிகமாய் ஆண்டவரை பாடி துதிக்கணும், அவருக்கு ஆராதனை செய்யணும். சர்ச்செல்லாம் பூட்டி கிடக்கு. வாரம் இப்ப சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. ரொம்ப ஜாலியா வீட்டுல இருக்கலாம்னு நினைக்க கூடாது. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு லேப்டாப்ல ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இல்ல ஆண்ட்ராய்டு போன்ல ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பார்க்க வேண்டியதையும் பார்க்க கூடாததையும் பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி இப்படி பொழுதை போக்குவோமானால் அது நமக்கு
பிரச்சனைகளை கொண்டு வரும். இப்படிப்பட்ட நாட்களில் அவர் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லும். கர்த்தரை தேடும். கர்த்தரை தேடுகிறது என்றால் என்ன? ஜெபம், வேதம் வாசிக்கும், கர்த்தரை பாடி துதிக்கும், ஆவில நிறைந்து அவருக்கு ஆராதனை செய்யும். அப்படி செய்தீர்களானால் ஆண்டவர் ஒரு நன்மை குறைபடாமல் உங்களை அற்புதமாய் அவர் போஷித்து நடத்துவார். இரண்டாவது, அவர் யாரை கைவிட மாட்டார். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று வாசிக்கிறேன். நீதிமான் கைவிடப்படுவதில்லை. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாய் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறதுனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் வேதத்தில் நமக்கு ஆதாரங்கள் உண்டு. நாம் நீதிமான்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள். நாம் நீதி உள்ளவர்கள் என்பதை விளங்கப்படும். நம்முடைய ஆண்டவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவரிடத்தில் கொஞ்சம் கூட அநியாயத்தை பார்க்க முடியாது. அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. அவர் சத்தியம் உள்ள தேவன். ஒவ்வொருவருக்கும் அவர் சத்தியமாய் அவர் நீதியை வெளிப்படுத்துகிறார். அவர் நீதி உள்ள தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்கணும்? நீதியாய் நீதிமான்கள் என்பதை விளங்கப்படும். எதை பேசினாலும் நீதியாய் பேச, எதை செய்தாலும் நீதியாய் செய்யும். வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரி பேசுவதும் வேண்டாதவர்களுக்கு வேறு மாதிரி பேசுவதும், புரட்டி புரட்டி பேசுவதும், மாத்தி மாத்தி பேசுவதும் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ஏதோ கொஞ்சம் பணத்துக்காக, ஒரு பொருளுக்காக, ஒரு சொத்துக்காக நாம் அநியாயக்காரர்களாய் மாறிவிடக்கூடாது. நீதிமான்களாய் இருக்கணும். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவன் முட்டையிட்டு குஞ்சு குறிக்காமல் போகிற கவுதாரிக்கு சமானம் என்று எரேமியாவில் வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல சின்ன ஒரு அநியாயம், அநீதி, அக்கிரமம் காணப்படவே கூடாது. நீதியாய் நடக்கும், நீதியாய் பேசும், உள்ளதை உள்ளதென்று சொல்ல, பொய் சொல்லக்கூடாது. அப்படி நாம் நீதிமானாய் இருந்தால் ஆமென், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். யோபு நீதிமானாய் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவனை பிசாசின் கரங்களில் ஒப்பு கொடுத்தாலும் கூட அவனை கைவிடவே இல்லை. முடிவிலே அவன் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அவன் தன் உத்தமத்தில உறுதியாய் நின்றான். தேவன் அவனை கைவிட்டாரா? அவன் வெட்கப்பட்டு போனானா? இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளே,
புலி பசித்தாலும் புல்லை திங்காதன்னு ஒரு பழமொழி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், நாம் நீதிமான்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாமல் வழி நடத்துவார். மூன்றாவது 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? பரிசுத்தம். பரிசுத்தம். நான் நடுவில் உள்ள பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இரவும் பகலும் பரலோகத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கப்படத்தக்கவர். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். வேதனையான காரியம் என்ன? சத்தியத்தை அறிந்த கிறிஸ்தவர்களே, ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்களே இன்றைக்கு அசுத்தமாக நடக்கிறார். 2 மனைவியை வைத்துக் கொள்ளுகிறார்கள், குடிக்கிறார்கள், ஸ்மோக் பண்ணுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், துணிந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். தேவன் எவ்வளவாய் துக்கப்படுவார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல அசுத்தங்களையும் அருவருப்பான காரியங்களையும் பாவங்களையும் அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லமுள்ளதாக இருக்கிறார். கடைசி நாட்களில் பாவம் எங்கே இருக்கு? பக்கத்திலே இருக்கு. எபிரேயர்காரன் சொல்றான், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுங்கள். பாவம் பக்கத்திலே இருக்கு. எல்லா காலங்களை காட்டில் இந்த காலத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்யறதுக்கு அனுகூலமான காரியங்கள் அவன் பக்கத்திலே இருக்கு, அவன் கையிலே இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடியினால நாமும் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்தவான்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமம். கடைசியாக 27ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே நீர் என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று தாவீது ஜெபிக்கிறார். 27ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்துல ஆண்டவரை நோக்கி பண்ணுகிற ஜெபம், ஆண்டவரே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் யாரும் கைவிட மாட்டார், ஜெபிக்கிறவங்களை கைவிட மாட்டார். இந்த நாட்கள்ல நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க, ஓடி ஓடி செய்வாங்க. ஆனா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னோடு கூட 1 மணி நேரமாக ஒளித்திருங்கள் என்று சீசர்களை பார்த்து இயேசு கேட்டார்.
தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு சொன்னார். உட்கார்ந்து கேட்கணும், உட்கார்ந்து தேடணும், உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நாம தட்டணும், கதவை தட்டணும், பரலோகத்தின் கதவை தட்டணும். ஒரே வழி ஜெபம் தான். ஜெபத்தின் மூலமாகத்தான் பரலோகத்திலிருந்து சகல விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். போராட்டமான காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் அசதியா நிர்விசாரமா சோம்பலா இருந்தது போதும். உட்கார்ந்து நேரம் எடுத்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவித்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தானியேல் ஜெப வீரன், சிங்க கெபியிலே அவனை தூக்கி போடப்பட்ட போது அவன் ஒரு ஜெப வீரனாக இருந்தபடியினால் கர்த்தர் அவனை கைவிட்டாரா? வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினார். ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இரவும் பகலும் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாயிலுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? உடனே சத்தம் வருகிறது, எஸ், ஆம் ராஜாவே, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டினார். நான் உயிரோடு இருக்கிறேன். காரணம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் எப்பொழுதும் தினமும் 3 வேளை, நம்ம 3 வேளை தவறாமல் சாப்பிடுவோம். தானியேல் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தான் முன் செய்து வந்தபடியே அவர் ஜெபம் பண்ணினார், விண்ணப்பம் செலுத்தினார், சோத்திரம் செலுத்தினார் என்று வேதம் சொல்லும். ஆகவே இந்த நாட்களில் தானியேலை போல ஜெபிப்போம். அப்பொழுது கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் சிங்கம் போல, சிங்க கெபி போல, அக்கினியை போன்ற 7 மடங்கு எரிகிற அக்கினியை போன்ற சோதனைகள் வரும்போது நம்மை கைவிடாமல் நம்மை காத்துக் கொள்ளுவார், நம்மை பாதுகாப்பார். சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்துவார், நம்முடைய தலையை உயர்த்துவார். இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? அவரை தேடுகிறவர்களை உற்சாகத்தோடும் உத்தம இருதயத்தோடும் யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் யாரை கைவிட மாட்டார்? யார் நீதிமான்களாய் இருக்கிறார்களோ, தங்கள் காரியங்களை நியாயமானபடி செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கும். நீதியாய் நியாயமாய் நடக்கிறார்களோ அவர்களை அவர் கைவிடவே மாட்டார். 3வது, பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். 4வது, ஜெபிக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். இந்த உபத்திரவ காலங்கள், இந்த கொள்ளை நோயின் காலங்கள் எப்போ முடியுமோ நமக்கு தெரியவில்லை. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம், இன்னைக்கு தேதி 15. இது வரைக்கும் இது எப்ப முடியும் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த ஆண்டு முழுவதும் இப்படியே போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வழி நடத்துவார், நம்மை போஷிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய ஜெபங்களை கேட்டு சீக்கிரம் தேசத்தில் ஒரு பெரிய சேமத்தை, சுபிட்சத்தை கட்டளையிடுவார். ஆகவே பயப்படாதீங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை அறிந்த நாள் முதலாய் இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடவே இல்லை. நீர் எங்களை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதற்கு இடம் கொடுக்கவும் இல்லை. நீர் எங்களுக்கு நல்லவராகவே, போதுமானவராகவே இருக்கிறீர்.
நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். எங்களை தாழ்த்துவோம். நாங்கள் மிகுந்த நெருக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை கைவிடாமல் நடத்தின ஆண்டவர், இனி வரப்போகிற கொடிய காலங்களிலும் எங்களை கைவிடாமல் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று உம்மை நம்பி விசுவாசித்து எங்களை விட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பா, நீர் யாரை கைவிட மாட்டீர்? உம்மை தேடுகிறவர்களை கைவிட மாட்டீர். நீதிமான்களை கைவிட மாட்டீர். பரிசுத்தவான்களை கைவிட மாட்டீர். ஜெபிக்கிறவர்களை கைவிட மாட்டீர். நாங்கள் அப்படி வாழ்ந்து உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து உடைய நன்மைகளை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கையை விசுவாசத்தையும் தான் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு ஒருபோதும் உங்களை